பிரதேசத்தில் எதுவும் நடக்கும். ஐயோ ரம்யா, கேமராவை ஷேக் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. அப்படியே மெதுவா ரைட்ல பேன் பண்ணுங்க. மெதுவா. சரி நட்டி. மெதுவா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐயோ முதல்ல ஃப்ரேம் வச்சோடனே ஃபோக்கஸ் பண்ணணும். சரி சரி, அவசரப்படாத. பண்ணீங்களா? இப்போ ரெக்கார்ட் பட்டன் அமுத்துங்க. அந்த ரெட் பட்டன். சரியா? ஸ்டார்ட். அப்படியே பேன் பண்ணுங்க. இங்கே. ஐயோ சிவா, என்ன சைலண்டா வந்து நிக்கிறீங்க? சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு தான். நான் நட்டி கிட்ட இருந்து ஃபோட்டோகிராஃபி கத்துட்டு இருக்கேன். ஷூட் பண்ணிருக்கேன், பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. இது ரீவைண்ட் எப்படி பண்றது? சொன்னேன்ல, பேடிஆர் மோட ஆன் பண்ணோன்னு. ரம்யா, நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா? இல்லை, கேமரா இந்த ஆட்டம் ஆடுது, ஸ்டடியாகவே இல்லை. பாருங்க, நான் இப்போ தானே காத்துட்டு இருக்கேன். ரம்யா, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? கந்தையா உள்ள இருக்கான், அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஓகே நட்டி, எனக்கு அந்த 16mm ஃபிலிம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொன்னியே, வா. முதல்ல வீடியோவில் ஒழுங்காக கற்றுக்குங்க, அப்புறமா 16mm கற்றுக்கலாம். வீடியோ போர் அடிச்சு போச்சு நட்டி, வா வா. ஒரு நிமிஷம், அது வேண்டாம், அது ஃப்ரெஷ்ஷு. இதை எடுத்துக்கோங்க. ரம்யா, அந்த சேஞ்சிங் பேக் எடுத்துகிட்டு போயிருங்க. இருங்க, அதை ஓப்பன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. சரி. ஓகேயா? எங்கே அந்த ஃபிலிம் ரோல் எங்கே எடுங்க. என்ன கேட்டா? உங்ககிட்ட தான் ரம்யா கொடுத்தேன். சரி சரி, தேடுறேன். கிடச்சது. இங்கே அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலையா? ஐயோ, இது என் கை ரம்யா. சாரி. இங்கே போட முடியலையே, கொஞ்சம் காட்ட பார்க்குறேன். ஐயோ, எக்ஸ்போஸ் ஆகிடும், அப்புறம் 4000 ரூபா வேஸ்ட்டு. போட முடியல, போட முடியலையே. ஓஃபோ, பொறுமையாக செய்யணும் ரம்யா, இப்படி அவசரப்பட்டா எப்படி? சிவா, எப்படி தான் ரம்யாவோட இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்தினியோ. சச் அ பேட் ஸ்டூடெண்ட். நான் பேட் ஸ்டூடெண்டா? உனக்கு கற்றுக் கொடுக்க தெரியலன்னு சொல்லு. பாருங்க இவனை. உங்களை அசிஸ்டண்ட்டாக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன்னா உங்களை பார்த்துட்டு தான் நேரம் சரியாக இருக்கும். அப்புறம் நான் எங்கே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது? இப்போ மட்டும் என்ன பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக பண்ணிட்டு இருக்க? கற்பக மரத்தெல்லாம் தேடிட்டு இருக்க? வாட்? கற்பக மரத்தை தேடுறியா? போச்சு போச்சு, மாட்டி விட்டுட்டீங்களே. உங்களை சிவா கிட்ட சொல்ல வேண்டாம் தானே கேட்டிருந்தேன், இப்படி போட்டு உடச்சிட்டிங்களே. நட்டி, ப்ளீஸ் பி சீரியஸ். நான் உன்னை காட்டுக்குள்ளே பார்த்து கேட்கும் போதெல்லாம் மானை ஷூட் பண்ணுறேன், முயலை ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கற்பக மரத்தை தேடி அலைஞ்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அது வெறும் மூட நம்பிக்கை. ஜஸ்ட் லீவ் இட் அலோன். இல்லை சிவா, நான் பாதி கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமாக மீதியும் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாத்தையும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு விஷுவல் ப்ரூஃபோட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோ, எனக்கு இப்போயே பார்க்கணும். ஷோ இட் மீ நவ். சிவா, நான் உனக்கு தான் அப்புறம் வந்து நான் அதை போட்டு. லுக், இது என்னோட ரேஞ்ச். தேவையில்லாமல் தலையிடணும். இது வரைக்கும் இங்கே சின்னதோ பெருசோ எந்த தப்பு நடக்கலை. அப்படி நடந்தால் உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ திஸ் காஸ். ப்ளீஸ் சிவா. ஐயா சொல்கிறேன். ஐயா ஐயா. என்ன கோவிந்தன்? ஐயா, நம்ம கருமேட்டுக்கு பக்கத்தில் மானு ஒன்று அடிபட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்குதுங்க. ஏதாச்சும் காட்டு பண்ணி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே வந்து பார்த்தா நல்லா இருக்கும் ஐயா. சரி, நீ இப்போ வண்டி திருப்பி வை, வரேன். சரிங்க. நான் போயிட்டு வரேன். கேசட்லாம் எடுத்து வை. I want to see them today. என்ன ரம்யா, சிவாக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சேன், இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களே. சாரி நட்டி, அவர்கிட்டேருந்து என்னால் எதுவுமே மறைக்க முடியல. இப்போ அவன் திரும்பி வந்து என் கேசட்ஸ்லாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதை எடுத்து வைக்க சொல்லியிருக்காருல்ல, எடுத்து வை.
எடுத்து வைக்கிறேன். அம்மனியோ யோகம் அடிச்சு அம்மனியோ லப்பர் செருப்பு வாங்கி தர சொன்னல மூப்பர் மட்டும் கண்டு திறந்தாருன்னு வையே மூட்டி வரைக்கும் சாக்ஸோட பூடிசே வாங்கி தரேன் போட்டுக்கிறியா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற வெக்கமாக்கு. இல்லை யார் யார் இது நாடிமுத்து என்னலே இதெல்லாம்? இது செம்பு கொடுத்தீங்க இல்லைங்க, அதுக்கு ஒரு பரிசுங்கோ. எதுக்கு? இது இருக்கட்டும், வச்சுங்க. தேனு குடி கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? வா. குடி. என்னல அப்படி பார்க்க? தேனுங்க மங்கல்ஸ்ல தண்ணி கொடுக்குறீங்க, சொம்பு கம்பி இல்லைங்களா? இல்லை மங்களத்தில் தண்ணி குடிக்கிறது எங்களுக்கு பழக்கம், அதுதான் உடம்புக்கு நல்லது. அந்த பழமையெல்லாம் நமக்கு நல்லா தெரியுமுங்க. தங்க சொம்பு இல்லைங்களா? தங்க சொம்பா? அன்னி கொடுத்தீங்களே இது மாதிரி. இது தங்கத்தில் செஞ்சதா? இது தங்கத்தால் செஞ்சது உங்களுக்கு தெரியாதாக்கு? பரவாயில்லைங்க, இந்த மாதிரி தெரியாமலே 2-3 சொம்பு கொடுத்தீங்கன்னா அடிவாரத்தை ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கணுங்க. இல்லை தங்க சொம்புக்கு நான் எங்கிட்டே போகிறது. நீங்கள் எதுக்கு போகணும்? என்ன அனுப்பிவிடுங்க. எங்கிட்ட அனுப்ப சொல்லுதா? கற்பக மரத்துக்கிட்ட தான். இந்த சொம்பை நீங்கள் கற்பக மரத்துக்கிட்ட தான் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியுமுங்க. அது இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்குதுன்னு சும்மா அப்படியே கையை காட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கிட்ட என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கணும்லங்க. ஏலே நாடிமுத்து, இந்த சொம்பு எங்கள் அப்பா பாட்ட காலத்துலேருந்து இங்கிட்டு தானே இருக்கு. இது தங்கம்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏலே தங்கத்துக்கும் பித்தளைக்கும் அப்படி என்னலே வித்தியாசம்? நெசமாலுமே தங்கத்துக்கும் பித்தாளைக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? நான் சொல்கிறேனுங்க, உங்களை 2 கேள்வி கேட்பணுங்க. அதுக்கு நேராக பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தங்கமுங்க. வழக்கம் போல் காதை சுற்றி மூக்கை தொட்டு குழப்புனீங்கன்னா பித்தாளைங்க. கேட்கட்டுங்களா? கட்டில் கயிறு பண்ணுறீங்களாக்கு? ஆமாம். எங்கே இதே மாதிரி பட்டுன்னு சொல்லுங்கள், காட்டுக்குள்ளே கற்பக மரம் எங்கே இருக்குதுன்னு. அது என்ன ஒரு இடத்துலையாவே நிற்கி இங்கிறதா இருக்குது சொல்கிறதுக்கு? அதானுங்க தங்கம் முலாம் பூசின பித்தாளைங்கிறது. இல்லை நாடிமுத்து, இந்த சொம்பு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். அது கூட நான் உனக்கு வேற தாரேன். பெரிய மனுஷன் தானுங்க நீங்கள். மேலே போட்டுக்கிற துண்டை கேட்டால் கீழே கட்டிக்கிற வேட்டி உருவுறீங்களே, எந்த ஊர் நியாயங்க அது? நீ கூட தான் இந்த பொழைச்சிக்கோன்னு கண்டுகுட்டியை கொடுத்த, பசுமாட்டியே இல்லை கேட்க. இது கண்ணுக்குட்டி, அப்போது கற்பகமரம் பசுமாடுங்களா? ஓ புரிஞ்சு போச்சுங்க, நல்லா புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் அந்த கற்பக மரத்தை தினம் பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கிறீங்க, ஆனால் அடுத்தவங்க மட்டும் காட்ட மாட்டீங்க. பேரமாதமான மனசுங்க. இல்லை நாடிமுத்து, நீ 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 கிளம்பல. நீ முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய சோலை இருக்கு. நீ கிளம்பல. சூப்பரே. இல்லை இல்லை என்ன இது? நல்லா எந்திரில அட விழுந்தா போகிறோம். எந்திரில. நீங்கள் கற்பக மரத்தை எனக்கு ஒரு தடவை காட்டுறேன்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் காலை விடுவேன். பேராசை 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 அப்படி சொல்லிடுறேன். எந்திரில எந்திரி. பேராசை அப்படி சொல்லிடுறேன். ஏல உங்கள் அப்பா போட வலிக்க நீயும் போகணும்னு நினைக்கியா? போல போல
பார்க்கணுங்க. ஆனா கற்பக மரத்தை பார்க்காம இந்த ஆலய கூட விட்டு போக மாட்டேனுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எடுத்துட்டு போ. வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏனாமா வந்ததுதான். ஆனா எங்க தலைவர் தான் முதல்ல அந்த கலர் தைரியமா போட்டாருங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. கூடி சொன்னியலே அது என்ன? மூப்பர் மாதிரி ஆளுகிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டதுக்கு நாமே கரெக்டாக அடிச்சுக்கணுமல்ல, அதான் நம்மனே. என்ன நடுமுத்து, எப்படி தலை ஓடி வர? முக்கியமான விஷயம்ங்க. என்ன? இது என்னங்கண்ணா? சோம்பு. சொம்பு தானுங்கண்ணா. தவறு விட்டீங்க, குளம் விளங்காதுங்கண்ணா. சாதாரண செம்பு இல்லைங்க, தங்க செம்புங்கண்ணா. தங்க சொம்பா? ஆமாங்க. மோப்பர்கிட்ட ஜோசியம் பார்த்து பலிச்சுட்டு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டனுங்க. அவர் இதை கொடுத்தாருங்க. அட பித்தளை செம்பு தானே கிடக்கட்டும் போங்கன்னு விட்டு வச்சனுங்க. இப்போ பார்த்தா தங்க செம்புங்கண்ணா. அப்படியே விசுக்கிட்டு போயிட்டேனுங்கண்ணா. மூப்பர்கிட்ட ஏது இவ்வளவு தங்கம்? மூப்பர் தான் பாட்டன் சொத்துன்னு சொல்கிறாருங்க. நமக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. என்ற சந்தேகம், மூப்பர் கற்பக மரத்திட்ட கண்ணு மட்டும் வாங்கலிங்க, கை நிறைய வாங்கிட்டாருங்கண்ணோ. ஏன் கேடகம், நான் ஜோசியம் சொன்னால் பலிக்குன்னு வாக்கு கொடுத்த வானத்து மனுஷர் பேசாமல் அந்த கற்பக மரத்தை என்கிட்ட காட்டிருந்தாரு வைங்க, செம்பேண்டிங்கண்ணா அண்டாவே கொண்டு வந்து காமிச்சிருப்பேங்கண்ணா. இப்போ மட்டும் என்ன, அந்த வானத்து மனுஷர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே நீ? வாரவேல ஆடைக்குழியில் பார்த்தனுங்க, மூப்பரோட கொண்டு பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள பார்த்தாலே தொண்டைக்குழி வறண்டு போகுதுங்க. இதில் எண்ணத்தை போய் கேட்டுக்கு போங்க. அப்போது அந்த வானத்து மனுஷங்க ஆலைக்குள்ளே தான் இருப்பாங்களா? அங்கே தான் இருப்பாங்கண்ணா. நம்ம போய் பார்க்கலாமா இப்போங்களா? ஆ இது ஒரு நிமிஷம் வச்சுக்க. வா போகலாம். கொஞ்சம் வேகமா நட. அவங்க போயிட்டு போகிறாங்க. பேசுவீங்கண்ணா. மும்பாரம் கம்மி தானுங்களே, பிம்பாரம் பாருங்க, அதானுங்க வண்டி தானது. சரி கூட நானே எடுத்துக்கிறேன். வேணுங்கண்ணா, நாங்களே தூக்கிட்டு வரோம். ஆனையவே தூக்கிட்டு போகிறோமாம்மா, அங்கே சேர்த்து தூக்கிட்டு போகணும். என்ற வியாபாரப்பட்டி இங்கே வச்சுட்டு வரட்டுங்களா? நாடிமுத்து, அதெல்லாம் வேணா உள்ளே வச்சிரு. அதில் தங்க சொம்பு இருக்குல்ல, யாராவது திருடிட்டு போகிறாங்க. நோ, ஆலை கூடல யாரும் திருட மாட்டாங்கண்ணோ. என்ற சொம்பு விஷயம் என்னை விட்டால் உங்களுக்கு மட்டும்தானுங்கண்ணா தெரியும். தெரியுன்னா நீங்கள் தானுங்கண்ணா தெரியணும். ஆனால் நீங்கள் தான் என்ற கூட வரீங்களே, நடக்கண்ணா. ரம்யா, நான் ஆலைக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நட்டி, இருட்ட போது இந்த நேரத்தில் எதுக்காக போகிற? நட்டி நட்டி நட்டி. குடிங்க சாமி. வேற கிள்ளாதே. சரி சாமி. ஐயா வணக்கம் சாமி. சாமி, இந்த பையன் என்னமா வளையறான் தெரியுமா? ஏலே, சாமிக்கு கொஞ்சம் வளைஞ்சு காட்டு பாப்போம். போரும் போரும் போரும். ஆசன பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தனே, சரியா? மூச்சு பயிற்சி எல்லாம். சரி. சபாஷ். பொழுது சாஞ்சிருச்சு இல்ல, போங்க போய் சாப்பிடு போங்க. சாமி, அடிக்கடி இந்த பக்கத்து வருவீங்க, இப்பெல்லாம் வாரதே காணும். ஏன் வராமே? தினம் வாரேனே, உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சாமி, இப்போ கூட ஒரு சிக்கல் சாமி, உங்ககிட்ட சொல்லான்டான்னு தான் பார்த்தேன். என்ன, யாராவது கற்பக மரத்தை காமி சொல்கிறாங்களா? யாரு? அந்த நாடிமுத்து பயலா? சாமி, சரியா சொல்லிட்டீங்க.
இந்த நாடி முத்து பயலுக்கு கிறுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் வரட்டுமா? வாங்க சார். கும்பிடுதான் சாமி. கும்பிட்ற சாமி. அந்த சாமியை வந்து போகிறாங்க. பார்க்க வந்தாங்க. சீக்கிரமா வா நாடி. இன்னைக்கு வரத்துக்குள்ளே இருட்டே போச்சு. 6 மணி ஆச்சுன்னா இருட்டுட்டாங்கன்னா போவோம். அதுவும் இந்த காட்டுக்குள்ளே இன்னும் சீக்கிரம் இருட்டு முன்னா மழை இருக்குது பாருங்க. எனக்கு தெரியும், நீ வேகமா நட. சரி, எங்கே பார்த்த அவங்கள? மூப்பூர் வாசல் தாங்க நான் பார்த்தேன். இப்போ மூப்பூர் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காருங்க. இருக்கணும், அவர் திருன்னு முழிக்கிறது பார்த்தா விஷயம் இருக்குது போல இருக்குதுங்க. வாய்க்குன்னா தகவல் கிடைக்கும், ஆனால் குழப்பிடுவாருங்க. கேட்குறதும் கேட்காத ரெண்டு ஒன்று தான். வாங்க திரும்பி போயிடலாம். எதுக்கும் போய் கேட்டு பாரு. அப்படிங்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவர்கிட்ட போய் கேட்குறேனுங்க. இல்லை மனுஷன் பேசுவானா அவர் கூட? வாங்க. இல்லை நாடி முத்து வாழு, பொழுது சாஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஆலயக்குடி பக்கத்து வந்திருக்கே, என்னல்ல விசேஷம்? ஆலயக்குடியில் அன்பேவா படம் போட்டுக்குன்னு போஸ்டர் பார்த்தனுங்கோ. தலைவர் கூட பார்த்துட்டு போகலான்னு வந்தனுங்க. படம் போட்டாச்சுங்களா? உங்கள் அப்பனுடைய அலப்பறை அப்படியே ஓன்ட்டே இருக்குல்ல. ரொம்ப சந்தோஷமுங்க. நாடிமுத்து கொஞ்சம் பேசாமல் இரு. மூப்பரே, இங்கே ஆலயக்குடி உள்ள வானத்து மனுஷங்க வந்திருக்கிறதா நாடிமுத்து சொன்னான். எங்கே அவங்க? வந்தாக, இங்கனத்தான் இருந்தாக, இப்போ தான் போனாக. அப்படியா? எங்கே போனாங்க? காட்டுக்குள்ளாரதே. நோ, புரிஞ்சு சொல்லுங்க. எவ்வளவு தெளிவாக சொன்னார் பாருங்க. நான் தான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேனாலங்க எல்லாம் உங்கள் கேரகமுங்க. ஓ நாடிமுத்து கொஞ்சம் சும்மா இரு. அது இல்லைங்க, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்டேன். இப்படி தான் தெற்கால போனாங்க. வா நாடிமுத்து, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நேரத்துலையா? திருட்டுடுச்சு, இப்போ போய் காட்டுக்குள்ளார போறீங்க? நோ, அவர் ஆயுசுலேயே முதல் தடவையாக நல்லது பேசியிருக்கிறாருங்க. நமக்கு நியாயமாக படுதுங்க. திரும்பி போயிடலாங்களா? இல்லை, அவங்க இப்போ தானே போனாங்கன்னு சொன்னார். வா உள்ளே போய் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் சொன்னால் சரிங்கண்ணோ. மூப்பரே வாரணுங்கோ. நானாயிட்டால் அது நடந்து விட்டால். நாடிமுத்து கொஞ்சம் சத்தம் போடாமல் வா ப்ளீஸ். நோ, லாரி லோடு ஏற்றி விட்டீங்கண்ணோ. அடிவாத்து லாரியில் பார்த்து இல்லைங்களா? வேகத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம்னு போட்டுருக்குதுங்கண்ணோ. தலைவர் பாட்டு இல்லைங்க, பாதுகாப்பாக இருக்குமண்ணோ. அதான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் வா. சரி, மனசுக்குள்ளேயே பாடிக்கிறோனுங்க. மூப்பரே, கம்பஞ்சோறு ஆக்கி கொண்டாந்துருக்கேன், இந்தாங்க. என்ன யாரையும் காணுமே?